தலைநகர் டெல்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சுமார் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு முதல் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் தயாராகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் காவல்துறையினர் சார்பாக நிறைய கட்டுப்பாடுகள் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது மேலும் இருக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் டெல்லி காவல்துறையினர் சார்பாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. மாநகர் முழுவதுமே கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும், போக்குவரத்து சீராக மேற்கொள்வதற்கும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை பரிசோதிக்கவும், ரவுடிசத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் என பல்வேறு நடவடிக்கைகளுக்காக மாநகரம் முழுவதுமே 50க்கும் அதிகமான சோதனை சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கேட், கன்னாட் பிளேஸ் போன்ற முக்கியமான இடங்கள், டெல்லி செங்கோட்டை பகுதியாகட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள் பகுதியாகட்டும், அக்ஷர்தாம் கோவில் இருக்கக்கூடிய பகுதியாகட்டும், இப்படி மிக மிக முக்கியமான பகுதிகளில் மேலும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் எல்லாம் வாகனங்களை நிறுத்துவதற்கு கூட அனுமதி கிடையாது. தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் அதற்கான தனியாக பிரத்யேகமான அந்த கார் பார்க்கிங் ஏரியாக்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் நிறுத்த வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். விதிமுறைகளை மீறக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டெல்லி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரபலமான சந்தைகள், வணிக வளாகங்கள், இரவு நேர கேளிக்கை மையங்கள் உள்ளிட்ட 60க்கும் அதிகமான இடங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிகளில் தீவிரமான சோதனை நடத்தப்படும் என்றும் காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். அரசு ஏற்கனவே அனுமதித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவா போல நேரம் என்பது முன்னும் பின்னுமாக இருக்கின்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை தாண்டி மதுபானம் வழங்குவதையோ, கேளிக்கை விடுதிகளை தொடர்ச்சியாக நடத்துவதையோ, புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்துவதையோ நிச்சயமாக அந்தந்த கேளிக்கை மற்றும் உணவு விடுதிகளின் உரிமையாளர்கள் தவிர்க்க வேண்டும். அதனை எக்காரணத்து கொண்டும் அனுமதிக்க கூடாது. ஒருவேளை அதை மீறி யாரேனும் அவர்களது வாடிக்கையாளர்கள் ஏதேனும் விதிமீறல்களில் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த உரிமையாளர்கள் மீதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை கனாட் பிளேஸ் பகுதி என்பதுதான் டெல்லியுடைய இதய பகுதியாக, மைய பகுதியாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம். அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் இருக்கும், ஷாப்பிங் ஏரியாக்கள் என்பது இருக்கும். அந்த இடத்தில் நிறைய காலி இடங்களும் பூங்காக்களும் இருக்கும். அந்த இடத்தில் தான் வழக்கமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது நடக்கும். ஆனால் இந்த முறை பிரத்யேகமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் குறிப்பிட்ட உணவகத்திற்கோ அல்லது ஒரு கேளிக்கை விடுதிக்கோ போகிறீர்கள் என்றால் அதற்கான ரசீதுகள் என்பது, முன்பதிவு செய்ததற்கான ரசீதுகள் என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வளைய பகுதிகளுக்குள்ளாகவே அனுமதிக்கப்படுவீர்கள். மற்றபடி பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான தளங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ நிலையங்களில் அந்த எக்ஸிட் கேட் என்று சொல்லப்படக்கூடிய வெளியேறக்கூடிய பகுதிகளில் கட்டுப்பாடுகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அனைத்து பகுதிகளும் திறந்திருக்கிறது என்றால் நிறைய பேர் வந்து விடுவார்கள். எனவே கவனமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் தற்பொழுது கடுமையான குளிர் என்பது, காற்று மாசுபாடு என்பதும் நிலவி வரக்கூடிய சூழலில் பொதுமக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த கொண்டாட்டங்களாக இருந்தாலும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு அவசர நேரத்தில் உதவுவதற்காக ஆம்புலன்ஸ் சேவைகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நடமாடும் ரோந்து பணிகள் என்பதும் அமைக்கப்பட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம் முழு ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இவை தவிர பெண்களுக்கென்று சில தனியான பிரத்யேகமான படைப்பிரிவுகள் என்பதும் உருவாக்கப்பட்டு அவர்கள் மாநகர் முழுவதுமே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரோன்கள் பறக்கவிட தடை, பட்டாசுகள் வெடிக்க தடை, பொது இடங்களில் சத்தமாக மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவதை தடை, அதே போல வேகமாக வாகனங்களை ஓட்டுவது, பைக்கில் ரொம்ப ஹார்ஷ் டிரைவிங் என்பது செய்வது, ஹாரன்களை ரொம்பவும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய வகையில் செய்வது, மருத்துவமனைகள் அருகில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கும் கட்டுப்பாடுகள் என்பதும் தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், பார்லிமெண்ட் வளாகம், இந்தியா கேட் போன்ற முக்கியமான இடங்களில் 144 தடை உத்தரவு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் சொல்லக்கூடிய அத்தனை அந்த முன்னெச்சரிக்கை விஷயங்களையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் டெல்லியில் மட்டுமல்ல, டெல்லியின் சுற்று வட்டார பகுதிகள், குறிப்பாக ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்றவை எல்லாம் டெல்லியை
அந்த எல்லை பகுதிகளாக பகிர்ந்து கொண்டக்கூடிய மிக முக்கியமான இடங்கள். இதில் குர்கான், நொய்டா இடங்கள் எல்லாம் ஏராளமான கேளிக்கை விடுதிகள் இருக்கக்கூடிய இடம். எனவே அந்த இடங்களில் அந்த வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லை பகுதிகளிலும் ஏராளமான பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹரியானாவின் குர்கான் பகுதி மட்டும் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் நினைத்துக் கொள்ளலாம் அது எவ்வளவு பெரிய இடமாக இருக்கும், எந்த அளவிற்கு மக்கள் வருவார்கள் என்று. எனவே ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அத்தனையும் மிக தீவிரமாக காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் கோவில் போன்ற இடங்களில், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜண்டேவாலன் கோவில், நீங்கள் ஒரு பெரிய ஹனுமன் சிலை என்பது பல அடி உயரத்திற்கு இருக்கும். அந்த கோவில் ஆகட்டும், அதே போல மற்ற மேற்கு வங்க மாநில மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. அங்கு துர்க்கை அம்மன் கோவில்கள் ஏராளமாக இருக்கிறது. காளிபாரி மந்திர் என்று சொல்லப்படக்கூடிய கோவில்கள் இருக்கின்றது. அக்ஷர்தாம் கோவில் என்பதும் இருக்கிறது. இந்த இடத்தில் வழிபாடு நடத்துவதற்காகவும் கொண்டாட்டங்கள் மட்டுமில்லாமல் ஆன்மீக ரீதியிலாகவும் நிறைய பேர் வருவார்கள். அப்படியான இடங்களிலும் பொதுமக்கள் சிரமங்களை சந்திக்காமல் அவர்கள் அந்த தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. தேவாலயங்களில் ஏராளமான பிரத்யேகமான தேவாலயங்கள் என்பது டெல்லியை சுற்றி இருக்கிறது. அந்த இடத்தில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கவும், கூட்ட நெரிசல்களை தவிர்க்கவும் தேவையான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த சர்ச்சோ அல்லது வழிபாட்டு தலங்களுடைய நிர்வாகங்களுக்கும் அவர்கள் சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய ஜம்மா மஸ்ஜித் பகுதி என்பது மிகப்பெரிய பகுதியாக இருக்கும். டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரச்சனை வாகன நிறுத்தும் இடம் என்பது பிரச்சனையாகவே இருக்கும். ஷாப்பிங் ஏரியாகவும் இருக்கிறது. எனவே அந்த இடத்திலும் போதுமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி சரோஜினி நகர், ஹவுஸ் காஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் வியாபாரத்திற்கென்று பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்காக இருக்கக்கூடிய இடம். டெல்லியை பொறுத்தவரை பல தரப்பு மக்களும் இங்கு வசிக்கிறார்கள் என்பதால் அந்த ஷாப்பிங் என்பதை அவர்கள் விடிய விடிய செய்வார்கள். ஆனாலும் கூட இந்த ஆண்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.